எம்ஜிஆர் வீட்டில் ராமாவரம் தோட்டத்துக்கு போனேன்னா எம்ஜிஆரை பார்க்குறியோ இல்லையோ உன்னை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அதே மாதிரி ஒரு முதல்வர் வீட்டுக்கு போனா உடனே சந்திக்க முடியுமா? ஏன் எம்ஜிஆர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அவ்வளவுதான் பண்ணைகளுமே தவிர வீடு தேடி வரீங்க, அவரை பார்க்கணும்னா மட்டும் வந்து அது அப்படித்தான். அது வந்து இங்க மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலயும் அப்படித்தான். ஓட்டுக்கு வாங்குற வழியும் தான் உங்களை தேடி வருவோம். ஓட்டு வாங்கிட்டோமா நீங்க எங்களை தான் தேடி வரணும். யாரோட வேலையை நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. எல்லா நாடும் திராவிட நாடு. அதான் ஆரம்பத்திலே குடிகாரனை உற்பத்தி செய்வது, குடிகாரனை உருவாக்குவதுதான் திராவிட மாடலினுடைய. அதுல என்ன கஷ்டம்? நாங்களா உருவாக்குனது அந்த அம்மா ஐயா உருவாக்குனாரு. மூடிட்டு போயிருக்காங்க. அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது, மறுதேதி இருந்தீங்கன்னா மறுதேதி தள்ளி வைக்க போறாங்க. ஆனால் மாநாடு கன்ஃபார்ம் தான், உங்களுக்கு ஆப்படிக்கிறது கன்ஃபார்ம் தான். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சீமானுக்கு மேல இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதியில ஒரு பெரிய காமெடின்னு திமுக தான். அதானையா? இது பிஜேபியோட பிளான். ரொம்ப திட்டவட்டமாக ஓபிஎஸை வந்து விஜய் கட்சிக்குள்ளே அனுப்புறதுக்காக. ஏன்னா விஜய் அவர்களை பிஜேபி அலையன்ஸ்க்கு வாவான்னு கூப்பிட்டு பார்த்தாங்க. விஜய் அவர்கள் வரதாக இல்லைன்னு பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ண, நம்மளால ஒரு ஆளை உள்ள தூக்கி போட்டால் தான் அது வேலையாகுன்ற மாதிரி. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் இருவருக்கும். இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. இதுல விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1967 1977 போல அந்த ஆண்டுகால ஆட்சி மாதிரி வந்து 2026லயும் ஒரு ஆட்சி மாறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இதுல பாக்குறதுக்கு என்னமா இருக்கு? வீட்டுக்கு போக வேண்டியதான். அவர் சொன்ன மாதிரி வந்து கன்ஃபார்மா ஒரு ஆட்சி மாற்றம் இருக்கும். அதுதான் அவரே சொல்லிட்டாங்க. பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இவங்க வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆட்சி மாற்றம் நிச்சயமா நிகழும். யாரு வேணாலும் எதை வேணாலும் பேசிடலாமா? உதயநிதி மாதிரி ரோட்ல போற ஆளுகள்லாம் ஏதோ ஒண்ணு விஜய் வந்து ரோட்ல போற ஆளா? ரோட்ல போற ஆள் தான். ரோட்ல தான். ஆமாம், அவர் மக்களா ரோட்ல வந்துட்டாரு. இப்போ இவங்க தான் இன்னும் வந்து ஏசி ரூம்ல துபாயில அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கிற ஆட்கள். இவங்களால இப்ப சமீப காலம் இங்க ரோட்ல பார்க்க முடிஞ்சா? இன்னும் சொல்ல போனீங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு வந்து வெயில்ல வந்துட்டாங்களாமா. ஐயோ கருத்து போயிட்டேன், நான் கலர் எப்படி ஆயிட்டேன், நீங்க எப்படி கலரை மெயின்டைன் பண்ணீங்க? பேசுனது யார் தெரியுமா? தயாநிதி மாறன். இந்த கோஷ்டிங்கெல்லாம் உட்காந்து ரோடு வெயில் மக்கள் எதையுமே பார்க்காம நல்லா தின்னுட்டு கம்முன்னு வீட்டில் உட்கார்ற கோஷ்டி இதுங்கெல்லாம். இப்போ அப்படித்தான் பேசுவாங்க. ஏமா, விஜயை பொறுத்த மட்டிலும் அவர் அரசியலுக்கு புதுசு. அரசியலுக்கு வந்திருக்காரு. வந்த உடனே முதலமைச்சராக ஆகணும்னு நினைக்கிறாரு. அது அவருடைய நினைவுகள் தப்பு இல்லை, அவருடைய தொண்டர்கள் நினைக்கிறாங்க, அதுவும் தப்பு இல்லை. ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும். மக்கள் ஏற்றுக்கிட்டால் யார் வேணாலும் முதலமைச்சராக வரலாம். அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்த மாதிரி இவரும் வரணும்னு நினைக்கிறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட மக்களோட மக்களாக இருந்தார். இவரை மாதிரி இல்லை, மக்களோட மக்களாக. இவரும் மக்களுடன் தானே இருக்காரு. அதனால தானே இவ்வளோ செல்வாக்கு. நீ போய் அவர் வீட்டில் போய் நீ அவரை போய் பார்த்துட்டு வந்துரு. எம்ஜிஆர் வீட்டில் ராமாவரம் தோட்டத்துக்கு போனேன்னா எம்ஜிஆரை பார்க்குறியோ இல்லையோ உன்னை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அதே மாதிரி ஒரு முதல்வர் வீட்டுக்கு போனா உடனே சந்திக்க முடியுமா? ஏன் எம்ஜிஆர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டாலின் வீட்டுக்கு போகணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி போகணும். அதே மாதிரி தான் இவரும் ஒரு பெரிய நடிகர். வேண்டாமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஏன் தெரியுமா? ராவுத்தர் வந்து அவர் அப்பானால அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? அப்பாயின்மெண்ட் ராவுத்தர் 2 வருஷமா அந்த கட்சிக்காக அதை இது பண்ணிட்டு இருக்காரு. சரியா? 2 வருஷமா அந்த என்னைக்கு இவர் கட்சின்னு சொன்னாரோ விஜய் அவர்கள், அன்றையிலிருந்து அவருடைய தாக்கத்துல அடிபட்டு அவருடைய ரசிகராக இருந்து இன்றைக்கு அவர் அந்த கட்சிக்காக எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசி, அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கையும் சந்திக்கிற அளவுக்கு வந்திருக்காரு. ஆனாலும் இவரை கூப்பிட்டு என்னப்பா என்ன காரணம் என்னன்னு ஏதாவது கேட்டிருப்பாரா? ஏதாவது பேசியிருப்பாரா? தொண்டர்களம்மா வழி நடத்துறதுங்கிறது, நானும் ஒரு அரசியல் கட்சி வச்சுருந்தோம்மா. தொண்டர்கள் தான் நமக்கு வந்து குலதெய்வம். அவர்கள்ட்ட நம்ம ஒட்டி இருந்தால் தான் ராத்திரி பகல் பாராத அவன் போஸ்டரை அவன் போய் ஒட்டுவான். நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்து ஒட்ட வேணாம், அவன் போய் ஒட்டுவான். அவன் கொடியை கட்டுவான், அவன் பேனரை கட்டுவான். அவன் பொண்டாட்டி தாலியை விற்று கூட
அவன் வந்துட்டு பேனரை வைப்பான். இதெல்லாம் எங்கே நடக்கும்? தொண்டன்ட்ட நீ அன்பாக பேசி தொண்டனோட தொண்டனா அணவரைச்சு போகணும். இது அதாவது கண்ணு ஒரு பழமொழி சொல்லலாம், சிறிது காலம்தான் இதெல்லாம் நிலைக்கும், அதுக்கப்புறம் சீனு போயிடும். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவரே இருக்காரு, இன்னும் இவரை கூப்பிட்டு பேசி இவருக்கு கொடுக்க வேண்டிய சரியான ஒரு மரியாதையை கொடுத்து ஒரு பொறுப்பை கொடுத்து உட்காத்தி வைக்கலன்னு வச்சுக்கோ, எவ்வளோ நாளைக்கு இவர் பெண்டுல மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பாரு? யோசிச்சு பாருங்க. அப்ப திமுக எல்லா தொண்டர்களையும் மரியாதையோட ஆமா நடத்துறாங்க. திமுகல நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, திமுகல தலைவரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தலைவரை பார்க்கலாம். நீங்க அறிவாலயத்துல போய் என்ன ஐயோ அறிவாலயத்துக்கு பாத்துடலாமா? பாத்திரலாம். சரி, இப்ப நான் பார்க்கணும் ஆசைப்படுறேன். இப்ப உடல்நிலை சரியில்லாம இருக்காரு, அதனால பார்க்க முடியாது. துணை முதலமைச்சர் சொல்லுங்க, எப்ப போகணும்னு சொல்லுங்க, நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன், பாருங்க. இல்ல நேரடியா நாங்க போய் சந்திக்கணும், யாரு மூலியமா போக கூடாது. நான் இப்போ ஒரு அப்படியெல்லாம் போய் சந்திக்கணும். மக்களா போய் எல்லாம் விஜய் அவர்கள் மட்டும் போய் எப்படி சந்திக்கணும்? ஆமா, மக்களா அவர் மக்களை சந்திக்கணுமா? மக்களை சந்திச்சு மந்திரி ஆனதுக்கு அப்புறம் அப்படி இருக்கலாம். மக்களே சந்திக்காத போது எப்படி வர முடியும்? மக்களையே சந்திக்கல. இல்ல, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ பனையூருக்கு போனேன்னா குடிக்க தண்ணி கூட குடிக்க மாட்டான். ஒரு விஷயம் புரியுதா? ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்கன்னா பொறுங்க, யாருன்னு சொன்னா இருங்க. யாரு என்கிட்ட அன்னைக்கு சொன்னான்னா, அவர் போய் இல்ல எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் அதிமுக எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர், எக்ஸ் எம்எல்ஏ, அவர் போய் கட்சியில ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணிட்டு வெளியில ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு உள்ள போறதுக்கு கேட்டை பூட்டிட்டு உள்ள விடல. இவருக்கு போனை போட்டா இவர் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு பொதுச் செயலாளர். அங்க இருக்க மற்ற ஆளுகளுக்கு போனை போட்டா யாரும் போன் எடுக்கல. கேட்டை அவன் பூட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். சரியா? அப்ப எந்த லட்சணத்துல இருக்கு பாத்தீங்களா? ஒரு கட்சியினுடைய அலுவலகத்துல, என்னுடைய கட்சி அலுவலகம் 24 மணி நேரம் திறந்திருக்கும். மத்தியானம் எந்த நேரம் வந்தீங்கனாலும் 1 to 4 வரலையும் சாப்பாடு இருக்கும். இதுதான் ஒரு அரசியல் கட்சி. அதே மாதிரி என்ன பார்க்கணும்னா வெளியூர்ல இருந்து வருவான், என்னை பார்ப்பான், சாப்பிடுவான், அங்கேயே தங்க வைப்பான். அதுக்கு வசதி பண்ணி வச்சிருந்தேன். ஊருக்கு போயில 1000-500 கையில கொடுத்து சுதாரணமா போயிட்டு வாப்பான்னு அனுப்புவேன். திமுக இது மாதிரி எல்லாம் பண்ணுனா திமுக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு வேணா அது மதிக்காது. ஆரம்ப காலகட்டங்கள்ல கலைஞரை நாம முன்ன எல்லாம் பார்த்திருக்கேன். கலைஞர் பார்க்கும்போது அப்ப நான் சொல்றதெல்லாம் 62, 65, 67 தேர்தலுக்கு முன்னாடி சொல்றேன். அப்ப எல்லாம் கலைஞர் என்ன பண்ணுவார்னா, தேடி வீட்டுக்கு போனோம்னா, பார்க்க போனோம்னா, சாப்பிட்டு போப்பா அப்படிம்பாரு. சரியா? அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் 67க்கு அப்புறம் மந்திரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 69ல முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் போவேன், என்னை பொறுத்த மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்பயும் கேட்கறது அடிப்படை தொண்டன். அடிப்படை தொண்டன் கலைஞர் இருக்கும் தொட்டியும் அவர் வீட்டு வாசல்ல போய் நின்றா எல்லாத்துக்கும் இருந்து எல்லாத்தையும் பேர் சொல்லி கூப்பிட்டு பேசிட்டு போவார். அந்த அளவுக்கு அவர் கலைஞருக்கு பழக்கம். ஸ்டாலினுக்கும் அதே மாதிரிதான். ஸ்டாலினுக்கும் அந்த மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் சிறிது காலமா அவர் உடல்நிலை சரியில்லாத, யார் இருந்தாலும் கூப்பிட்டு வீட்டுல பேசுவாரு. ஆமா, பேரை சொல்லி கூப்பிடுவாரு. ஏன் நாங்கெல்லாம் போய் பாக்குறது? நான் என்ன விட்டுடியா, மற்றவங்க எல்லாம் போய் பார்க்க. மற்றவங்க எல்லாம் யாரு? நாங்க சொல்றது பப்ளிக் எல்லாம் போய் பப்ளிக் எதுக்கு போய் பாக்குறான்? கட்சி தொண்டனாயா பாப்பேன், பப்ளிக் எதுக்கு போய் பாக்குறான்? முதலமைச்சர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க மட்டும் ஓட்டு போட்டு கேக்குறீங்களா? ரோட்ல வரும்போது பாரு, இல்ல கோட்டைக்கு வரும்போது வரிசையில் நின்று பாரு, மனு கொடு, அவ்வளவுதான் பண்ண இயலுமே தவிர தேடி வரீங்க அவரை பார்க்கணும்னா மட்டும் அது அப்படித்தான். அது இங்க மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலயும் அப்படித்தான். ஓட்டுக்கு வாங்குற வழியும் தான் உங்களை தேடி வருவோம். ஓட்டை வாங்கிட்டோமா நீங்க எங்களை தான் தேடி வரணும். வேலையை நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. எல்லா நாடும் திராவிட நாடு. நீங்க தான் ஓட்டை போட்டு எங்களுக்கு வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு ஓட்டை போட்டீங்க, வேலை வந்துருச்சு. சோ இந்த வேலையை பார்ப்போமா உங்களை பார்ப்போமா? மக்களை பாக்குறதுன்னு வேலை. நாங்க எல்லாத்தையும் பார்க்காத என்ன வேலை பாக்குறீங்க? மக்களுக்கான தேவைகளை நாங்க பாத்துக்கிட்டு. என்ன தேவையை பாத்தீங்க? என்ன தேவையா? மக்களுடைய தேவை என்னன்னு பாக்கலன்னாக்க மின்சாரம் எங்க இருந்து வருது? இந்த மின்சாரத்தை பாக்கணும்னா அமைச்சர்கள் பாக்கணும். அதை எப்படி தட்டுப்பாடு இல்லாம மின்சாரம் போகுதா வருதா? திமுக ஆட்சி வந்தாலும் மின்சாரத்தோட நம்ம ஷூட் ஆரம்பிக்க 2 வாட்டி கரண்ட் போச்சா? சும்மா திமுக ஒரு
சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அதுக்காக சுற்றுப்பயணம் போகும்போது என்ன பேசியிருக்காருன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி சாலையே நீங்க போடல, அதுக்கப்புறம் எதுக்கு விளம்பரம், இந்த மாதிரி பேனர்லாம் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவரை வந்து இவர் திட்டிருக்காரு. ஒரு எம்எல்ஏ அசிங்கமா பேசுறாப்புல, இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? அவரு நியாயமா கேக்குறாரு இல்லையா, எங்களுக்கு சாலையே போடல, ஆனா சாலையெல்லாம் போட்டா மாதிரி நீங்க எதுக்கு விளம்பரம் படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. சாலை போட்டோம், மழை பெஞ்சு அடிச்சிட்டு போயிருச்சு, அதுக்கு என்ன பண்ண அப்ப முடியும்? நீங்க எந்த லட்சணத்துல வந்து ரோடு எந்த போட்டிருக்கீங்க? லட்சணம்? எல்லா லட்சணத்திலையும் தான் போடுவோம். எல்லா ரோடும் இங்க தார்ல தான் போடுறோம். தாருக்கும் தண்ணிக்கும் ஒத்து போகாது. அதனால மழை பெஞ்ச உடனே தார் ரோடெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. இதுல என்ன பெரிய புதுமையை கண்டுட்டீங்க? ஏதோ லூசு காருக்கு ஒத்து வருமா? எது காருக்கு ஒத்து வருமா? கார்ல சொகுசா போறீங்களா? தார் ரோடு போடலாம். நமக்கு வந்து தார் ரோடு சரியில்லை. சிமெண்ட் ரோடு போட வேண்டியதானே? சிமெண்ட் ரோடு இல்ல ரப்பர் ரோடு தான் போடணும். இந்த ரப்பர் ரோடு போடுற அளவுக்கு நம்ம நாடு அவ்வளவு வசதியான நாடு இல்ல, ஏழ்மையான நாடு. ஏழ்மையா வச்சிருக்கீங்க. ஏழ்மையா நாங்க வைக்கல, மோடிஜி வச்சிருக்காரு. சரியா? ஆகையினால நம்ம நாட்டுல இருக்கிறத கொண்டு ஏதோ ஒரு பழமொழி சொல், இல்லாத ஊருக்கு போனா இழுப்பப்பு சர்க்கரைம்பா, அது மாதிரி இருக்கிறத நாக்குல தேன் போல நக்கிக்கிறதான் வேணுமே தவிர, அதுக்காக நான் தேனத்தைன்னா நான் எங்க போறேன்? சரி, இருக்கிறத நக்கிட்டு கிளம்புங்க. 2026 மேல திமுக வேலை இருக்காதுன்னு தான் இப்ப சொல்றது. இன்னைக்கு செயலி அறிமுகப்படுத்தினதுதான் இன்றைக்கு ஒரு ஓட்டர் ஐடியில இருந்து ஒரு குடும்பத்தோட பேரே மொத்தமா தூக்கியிருக்காங்க. அதை வந்து இப்ப கண்டுபிடிச்சு இப்ப டிவிக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு அவங்களுக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்து சேர்த்திருக்காங்க. பொழுது இன்னைக்கு 1967 77 போல வந்து உங்களுடைய திமுகவுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதுதான் இந்த தளபதியோட வேலையாக இருக்கும்ன்றதான் இன்னைக்கு வந்து பகிரங்கமா பறைசாற்றிருக்கிறாங்க. பீகார்ல 50 லட்சம் ஓட்டர்ஸ் பேர் இல்லையா? ரெண்டாவது 7 விதமான அந்த ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கணும்னா 7 விதமான பேப்பர் கேட்குறானா. அந்த பேப்பர் காலையில தான் கேட்டேன் நான். சம்பந்தம் இல்லாத கேட்குறானா. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆதார் கார்டு பேன் கார்டு வேண்டாங்கிறானா. ஆதார் கார்டு எடுத்தா எல்லாரும் சொன்னால் அதுதான் ஆதாரம், ஆதார் கார்டு வேணும்னா உங்களுக்கு ரேகை புரட்டி இருக்கான், கண்ணு இதை வச்சுருக்கான், அதை வச்சு தான் எடுத்திருக்கான். அதுக்கு மேலே உள்ள ஒரு ரெக்கார்டே தேவையில்லை. ஆனால் பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் அது தேவையில்லை, அது பண்ண முடியாதுங்கிறானா. 50 லட்சம் வாக்காளரை கட் பண்ணிட்டான். இப்போ பூரா அது பெரிய பிரச்சனை. அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பூரா போராட்டம். லூஸ் தனமா பேசக்கூடாது. எப்படி வந்து பேர் எடுத்திருக்கீங்க? நாங்க எப்படி போட்டோல இருந்து பேர் காணாம பீகார பார்த்து இந்த களவாணித்தனம் பண்றதெல்லாம் உடனே கத்துக்க வேண்டியதுதான். இங்க கமலஹாசன் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி மாசம் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே காப்பி அடிச்சிட்டாங்க. காப்பி அடிச்சு உடனே இவங்க கொடுத்து மகளிருக்கு நாங்க கொடுத்தோம் பெருமை பீத்திக்கிறது. அடுத்தவன் ஒரு விஷயம் நல்ல சொன்னாலும் திருடுத்தனம் பண்றது பார்த்து முதல்ல கத்துக்கிட்டு செய்யறது. இதை தாண்டி உருப்படியா ஒண்ணு செய்யறதுக்கு வழிவகை இல்லை. கரெக்டுங்களா? நாங்கள் உருப்படியாக செய்கிறோமா செய்யலான்னு மக்களுக்கு தெரியும். நீங்கள் திமுக நிறைய உருப்படி செஞ்சுருக்கீங்க. கிரகத்தில் இருந்து இங்கே இறங்கி வந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைத்தா, நாங்கள் தான் மக்களை அடுத்தது போலாமா? அவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. இந்த அரசு தான் மக்களுக்கான அரசு. மக்களுடைய சேவையை அவங்களுடைய தேவையை உணர்ந்து செய்ய டெட்ரா பேக்கை அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தீங்க. டெட்ரா பேக் என்ன இருக்கு? அதனால காசு கொடுத்து அதிகமான காசு கொடுத்து கோட்டரை வாங்க முடியும்னா டெட்ரா பேக்ட்டு அது பாதி கொடுக்குறோம், அது பாதி விலைக்கு வாங்கி குடிக்க போகிறோம். அதுதான் நிப்பாட்டிட்டோமே. டெட்ரா பாக்கெட்டெல்லாம் கிடையாது, போடலை. அதான் ஆரம்பத்திலே உற்பத்தி செய்வது, குடிகாரனை உருவாக்குவது தான் திராவிட மாடலினுடைய. அதில் என்ன கஷ்டம்? நாங்களா உருவாக்குனது அந்த அம்மா ஐயா உருவாக்குனாரு. மூடிட்டு போயிருக்காங்க. நாங்க மூடிட்டு தான் இருக்கோம். ஐயா நீங்க மூடிட்டு போயிருக்க வேண்டியதானே? நாங்க மூடிட்டு தான் இருக்கோம், நீங்க தான் மூடாம இருக்கீங்க. அந்த அம்மா தான் அரசு உடைமை ஆக்குச்சு. அரசு உடைமை ஆக்கி இன்றைக்கு பூரா 60,000 பேர் இன்னைக்கு வந்து அரசு பணியாளர் அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசுறான். இவனுக்கு நாங்க எங்க கொண்டு போய் வேலை கொடுக்கறது? நாங்க கடையை மூடிட்டோம்னா வேலையை கொடுக்கறதுக்கு போய் சும்மா இருமையா. நீங்க வேற ஏதாவது பேசி ஏதாவது பண்ணாதீங்க. இப்போ வந்து தேமுதிக வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறதாவும், இதை பத்தி மாநாட்டுல விஜய் அவர்கள் வந்து அறிவிக்க போறதாவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இது உண்மையா? இல்ல, மாநாட்டுல வந்து மாநாடே முதல் நடக்குதான்னு பாருமா. மாநாடு எத்தனாம் தேதி அறிவிச்சாங்க? அந்த தேதியில மாநாடு நடக்குதா? மதுரையில நடக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே இங்க பாரு, அது எல்லாமே புனையப்பட்ட செய்திகளை தவிர. முதல் தடவை மாநாடு நடத்தும் போதும் அப்படிதான் வந்து சொன்னாங்க, நடக்காதுன்னு. ஆனா வெற்றிகரமா நடத்தி தேதிகள் தள்ளி போய் இடம் தள்ளி போனாலும் மாநாடு நடந்துச்சுல. இதுவும் நடக்கும். இந்த மாநாடு ஒண்ணு
நீங்க நடத்துனீங்க பாருங்க மாநாடு மயிலாடுன்னு கலைஞர் டிவியில வச்சு, அது கிடையாது. இது வேற. மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்க வந்து தளபதி என்ன சொல்றான்னு பார்க்கக்கூடிய அந்த மாநாடு. ஒருவேளை ஆகஸ்ட் 25 வந்து 27ஆம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி வரதுனால வந்து அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது, மறுதேதி வைங்கன்னா மறுதேதி தள்ளி வைக்க போறாங்க. ஆனால் மாநாடு கன்ஃபார்ம் தான், உங்களுக்கு ஆப் அடிக்கிறது கன்ஃபார்ம் தான், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் ஆப் அடிக்கிறானா அவனுக்கு நாங்க அடிக்கிறோமாங்கிறத பொறுத்து பாரியா. பாப்பான். சும்மா இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. நீ எங்கேயாவது வேற சேனல்ல உட்காந்து பேசும்போது பேசு, சரி. என்கிட்ட உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி நீங்க எல்லாம் இந்த பேசாத. கைலாசன்னு ஒரு நாடு வாங்கிட்டு போறாங்களா, அந்த மாதிரி போயிருங்க வேண்டியது. ஆமா, திமுக ஆமா. எல்லாம் மொத்தமா போயிருங்க, நிம்மதியா போயிரு நாடு. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் எங்களுடைய சொத்து. ஆகவே இதை நாங்கள் யாருக்கும் தாரவாத்து தருவதற்கு தயாராக இல்லை. இல்ல கூட்டணி உண்டு, ஆனால் வந்து கூட்டணி குறித்து தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் எந்த அறிவிப்பும் கொடுப்பதாக இப்போதைக்கு அண்மை செய்தி கிடையாது. நம்ம விசாரிச்ச வரைக்குமே அது இன்னும் டைம் ஆகும். அது குறிப்பா தேமுதிக வந்து அவர் அந்த இணைவு விழான்றது, அந்த அறிவிப்புன்றது நிச்சயமா மாநாட்டில் இருக்காது. ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 எப்படி வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து விமர்சிக்க வடிவேல பயன்படுத்தினாங்களோ, இப்போ விஜய் அவர்களை விமர்சிக்க வந்து சீமான் அவர்களை திமுக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சோஷியல் மீடியாவில் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது சீமான் அவர்களுக்கு வேணும் மாப்பிள்ளைக்கு. ஏன்னா தம்பி தம்பின்னு உருகுனார்ல, தம்பி தம்பின்னு உருகுனாரு. அப்புறம் அதே தம்பி இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு, அங்கிட்டுக்கும் இல்லாமல் இங்கிட்டுக்கும் இல்லாமல் நடுரோட்டில் நின்றா லாரி ஏற்றி செத்து போவேன்னு சொன்னார். அது சொன்னதுலேருந்து அவர் தம்பிகளுக்கெல்லாம் பூத்துக்குச்சு. அவங்க எல்லாமே டெட்ரா பாக்கெட்டு சாப்பிட்ற ஆளுங்க இல்லை, எல்லாமே டைரெக்டாக ஆஃபு ஃபுல்லுன்னு அடிக்கிற ஆளுங்க. அதனால அவனுக்கு சீமான் அதை தம்பிகளா? அடிச்சுட்டு என்ன வேணாலும் சீமான் பேசுவானுங்க. தம்பிங்க. அதனால சீமானை பற்றி திமுக தம்பிகளா இருக்குமா? இவங்க தான் வந்து காமெடியன்னு பேசினான்னா, சீமானுக்கு மேல இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதியில ஒரு பெரிய கடந்த- காமெடின்னு திமுக தான் அதானையா? அது விரல் விட்டு அதாவது எண்ணக்கூடிய பெரிய காமெடியன் பாரு, நீங்க தான். சீமானை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு பேச்சாளர், நாவன்மை உடையவர். ஏதோ ஒரு சில நேரங்கள்ல தவறான வார்த்தையில பேசிட்டாரு. ஏதோ ஆமாங்க, இந்த மாதிரி காமராஜர் கட்டின பள்ளிக்கூடத்துல தான் அப்துல் கலாம் படிச்சாரு அப்படின்னு அவர் மாத்தி சொல்லிவிட்டாரு. ஏதோ ஒண்ணு வர கிடையாது. எது எல்லாரும் ஏமா ட்ரங்கு ஸ்லிப்புங்கிறது உனக்கும் தான் இருக்காதா? நீ ஆரம்பத்துல ஆனா முதல்வர் வந்து ஆளுங்கட்சியா இருக்குது திமுக, ஆனா அவர் வந்து ஆளுங்கட்சியான அதிமுக அப்படின்னு சொல்லி சட்டசபையில அது முடிக்கிறாரு. அதாம்மா, திருக்குறள் ட்ரங்கு சொன்னா ஸ்லிப்பு எல்லாமே தாம்மா. ஊத்தி விடுவாரு. இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை, ஜுஜிபி மேட்ரு. இதுல என்ன பெரிய விஷயம்? நீ இப்ப உட்கார்ந்த உடனே ஆரம்பிச்சிய குக்கு செய்திகள்னு சொன்னீங்க, அப்புறம் என்னாச்சு? நீ நல்லாதான் இருந்துச்சு, ட்ரங்கு சி- நல்லாதான் இருந்துச்சு. என்ன நான் அப்பதான் கத்துக்கிட்டேன் என்னத்த கத்துக்கிட்டேன்? சரி நான் கேக்குறேன், நீங்க அந்த பிள்ளைய குறை சொல்றீங்களே, நல்லா படிச்சதுனால வந்து எங்க மாமா டாக்டர் ஆயிட்டாரு, நல்லா படிக்காதனால நான் துணை முதலமைச்சர் ஆயிட்டேன்னு ஒரு ஆள் சொல்றாருனாக்கா, மாணவ பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீ எவனும் படிக்காதரா, என்னை மாதிரி சினிமால ஜாலியா சுத்து, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு லூசாயா நீ? துணை முதலமைச்சர் ஆயிடலாம்னு சொல்ல வராரா? லூசா நீ? அதை நீங்க எங்க கேட்கணும்? அவர் சொல்ல விட்டு அவர் கேட்கணும். என்ன சொல்றாருன்னா, ஆ. அவர் நல்லா படிச்சதுனால டாக்டர் ஆயிட்டாரு, நான் நல்லா படிக்கலைன்னா அரசியல்வாதி ஆயிட்டேன், அதனால நீங்க எல்லாம் நல்லா படிங்க ஓஹோ. அப்படின்னு அவர் அந்த வருத்தத்துல ஐயோ, அந்த வருத்தத்துல அர்த்தத்துல சொன்னாரு. கேளுங்க, துணை முதலமைச்சர்ன்றது எவ்வளவு பெரிய பதவி, அவர் ஒரு எவ்வளவு மிக பத்திரிகை முக்கியமான பதவி, ஒரு துணை அமைச்சர் பதவி தானே தவிர துணை முதலமைச்சருக்குன்னு ஒரு தனி அதிகாரம் எல்லாம் கிடையாது. முதலமைச்சர் ஊர்ல இல்லனாக்கா அந்த முழு அதிகாரம் துணை அது அது துணை அது- முதலமைச்சர் தான் அது வருது. வேற சும்மா விஷயம். ஒருத்தாதீங்க. அது இல்லைன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருப்பாரு செகண்ட் ரேங்க்ல, அவர் தான் பாப்பாரு. துணை முதலமைச்சர் பதவி இருக்குல்ல, இங்க பாருங்க, அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரம் நீங்க எதற்காக இப்படி வந்து அதிகாரம் தவறான கிடையாது. விஷயத்த மாணவ பிள்ளைகள் மத்தியில விதைக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன இல்ல, இல்ல, சொல்லணும்? இல்ல, நீங்க வீட்டுக்கு முதல் எழுத்து போட்டு கிழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன் சொல்லாம படிக்காம ஜாலியா இருங்க. நம்ம முதலமைச்சர் ஆயிரலாம், அமைச்சர் ஆயிரலாம், துணை முதலமைச்சர் ஆயிரலாம், அன்னைக்கு கூட்டி இருக்க வேண்டியதானே? இதெல்லாம் எவ்வளவு மடத்தனமான துணை பேச்சு. முதல்வர் இந்த மாதிரி வந்து பேசலாமா? ஒரு அவர் பேசி மக்களை வந்து பிள்ளைகளை வந்து நல்லா படிக்கணும்னு சொல்றது தப்பா? நல்லா படிக்கணும். நல்லா படிச்சிருந்தா அவரை மாதிரி டாக்டர் ஆகலாம்னு சொல்றாரு. யார்கிட்ட போய் கேட்டாலும் வந்து டாக்டர் பெருசா துணை முதல்வர் பெருசான்னு கேட்டா, துணை முதல்வருக்கு தான் நிறைய பவர் இருக்கு, அவரை மாதிரி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. யாரும் வந்து நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல அப்ப மாட்டாங்க. எல்லாம் வாங்க அரசியல்வாதியா மாறிடுங்க. ஏன் ஒண்ணும் எல்லாத்தையும் படிக்காதீங்க, அரசியலுக்கு வாங்க. தற்கொலை படிக்காம வரல, அவர் அதான் நம்ம படிச்சுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. வந்திருக்காரு. நல்லா படிக்கலைன்னு தான் சொன்னாரே தவிர படிக்காம வரல. ஆஹா. அவரு கிராஜுவேட் தான், புரிஞ்சுக்கோங்க. அவர் படிச்சுதான் வந்தாரு, என்ன நல்லா படிக்கலன்னா டாக்டருக்கு படிக்கல, அவரு இது படிச்சாரு, அனிமேஷன் படிச்சாரு. ஏங்க அவர் சொன்னது என்ன? நல்லா படிக்கல, துணை முதலமைச்சர் நல்லா அதனால என்ன படிச்சா தப்பு? நல்ல டாக்டருக்குன்னா ரொம்ப படிக்கணும், ஐபிஎஸ்னா அதிகமா படிக்கணும்.
எது ஆமா நல்லா படிக்கலைன்னா அட்லீஸ்ட் மினிமம் கிராஜுவேட்டாவது இருக்கணும்ல. கிராஜுவேட் இல்ல கலைஞர் graduate முடியும். கிராஜுவேட் இல்லாம எப்படி பண்ண முடியும்? கலைஞர் கிராஜுவேட்டா, அண்ணா கிராஜுவேட்டா, யார் கிராஜுவேட்? யாரு? அண்ணா போஸ்ட் கிராஜுவேட்டியா, எம்ஏ பாரட்லா, புரியுமா? இவரு கலைஞர் கலைஞர் எஸ்எஸ்எல்சி, நம்மள இவரு காமராஜர் காமராஜர் 4th ஃபார்ம். அப்போ இதற்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க வந்து இங்க பாருங்க, மக்கள் பணி செய்யறதுக்கு பாருங்க, சம்பந்தம் இல்ல. ஆனா நீங்க கொண்டு போய் மாணவ பிள்ளைகள்கிட்ட தவறான செய்திகளை பரப்பாங்க. தவறான செய்தி நல்லா படிக்கடி நம்ம வந்து துணை முதலமைச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. தவறான செய்தின்னு இதை சொல்ல இயலாது. நான் நல்லா படிக்காதனால இப்படி போயிட்டேன், நீங்க நல்லா படிங்கன்னு சொல்றாரு. அதாவது ஒரு என்னமோ அவர் என்னமோ விளங்காம போயிட்ட மாதிரி. அவரு எங்க டெப்டி சிஎம்ங்க? அவரு டெப்டி சிஎம்னா எவ்வளவு உச்சபட்ச அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த வார்த்தை எல்லாம் பேசலாம். அதெல்லாம் டாக்டர் கிட்ட இருக்க, அதுக்கு இருக்க மரியாதை டெப்டி சிஎம்க்கு. நீங்க எல்லாம் ரோட்ல ஒரு நாய் கூட குலைக்கும். நீங்க இப்ப குலைக்கிறீங்கல்ல, அது மாதிரி அதுவும் டெப்டி சிஎம் பார்த்து நாய் கூட குலைக்கும். ஆமா குலைக்குது இல்ல. இப்ப நீங்களும் குலைக்கிறீங்கல்ல, 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு. அது மாதிரிதான் இப்ப நானும் உதயநிதியும் ஒண்ணு மாதிரி குலைச்சுக்கிறோம். நம்ம குலைச்சுக்கோங்க. சரி நீங்க சிங்சாங், நாங்க சிங்சாங் போட்டுக்கிட்டு போறோம். ரைட், ஓகே. இவ்வளவுதான் அவங்க அறிவு. இப்போ வந்து மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் மட்டும் சந்திச்சிருக்காரு. டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களையும் வந்து சந்திக்கவே இல்லை. ஸோ இதனால என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் என்னன்னா, அவர் தமிழக வெற்றி கழகத்தோட கூட இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இது பிஜேபியோட பிளான். ரொம்ப திட்டவட்டமா ஓபிஎஸ் வந்து விஜய் கட்சிக்குள்ள அனுப்புறதுக்காக. ஏன்னா விஜய் அவர்களை பிஜேபி அலையன்ஸ்க்கு வாவான்னு கூப்பிட்டு பார்த்தாங்க. விஜய் அவர்கள் வரதாக இல்லைன்னு பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ண, நம்மளால ஒரு ஆளை உள்ள தூக்கி போட்டால் தான் அது வேலையாகுன்ற மாதிரி நீ என்னை எதிர்க்கிற மாதிரி ஒரு அறிக்கை கூட. அவர் கொடுத்த அறிக்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எப்போ நடந்த விவகாரத்திற்கு 1 வருஷம் கழிச்சு வந்து 2151 கோடி வந்து மாணவ பிள்ளைகளை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதை புதுசாக அவர் எதிர்த்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நடித்து விஜய் அவர்களை வந்து அந்த கட்சியில் நடக்கக்கூடிய விடயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அந்த கட்சியை முச்சந்தி கொண்டு போகிறதுக்கான வேலைக்காக தான் இந்த வேலையை அரங்கேற்றாங்களே தவிர. ஆனால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் பெருமைன்னு பேசினாங்க. இப்போ திமுககாரன் இதை விட கேவலத்தை நம்ம போய் என்னத்தன்னு சொல்றது? இது என்ன மோடி தமிழ்நாட்டுக்கு வருது, தமிழ்நாட்டின் பெருமை? கேளுங்க. ஏமா மோடி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு? விமான நிலையத்தை திறந்து வைக்க. எதுக்கு வேணாலும் வரட்டும், அதை நான் வரதுன்னு நம்ம அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர சோழனுடைய அந்த நூற்றாண்டு விழா இதை வந்து 1000வது ஆண்டு விழாவுடைய அந்த இதை தொடங்கி வைக்கிறதுக்கு வந்தார். இதுக்கு அதாவதுங்க அவங்கெல்லாம் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வேலை. யாரு கோபேக் மோடின்னு சொன்னது? யாரு கோபேக் மோடின்னு நீங்க தானே சொன்னீங்க. தமிழகத்துக்கு வந்தா உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு கெட் அவுட் மோடி அப்படின்னு. ஆனா இப்ப வந்து பயம் பம்புறது, அப்படியே கிடுக்கிட்டு நடுக்க வேண்டியது, புகழாரம் பேசுவது, பல்லாக்கு தூக்குறது, இதெல்லாம் ஒரு பார்லிமெண்ட்ல நேற்றுக்கு பேசியிருக்காரு பாருங்க. திருச்சி சிவா பேசியிருக்காரு. அதாவது எல்லா பேர்லையும் என்ன பண்ணிக்க, மோடியை வந்து தெய்வம் இருக்காங்க. ஏன் அந்த தெய்வத்தை வந்து அவன் பாகிஸ்தான்காரன் கருணாநிதி வந்து தெய்வம்னு சொன்னாக்க நாங்க தெய்வம் மாதிரி பாக்குறோம்னு சொன்னோமே தவிர புரியுதா? அவரு தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆற்றிய தொண்டு அந்த அளவுக்கு. அதனால புரிஞ்சதா? என்ன பண்ணாரா, என்ன பண்ணல? இப்ப சொன்னீங்களே சரியான வார்த்தை. என்ன பண்ணல? எல்லா கர்மத்தையும் பண்ணியாச்சு. எல்லா கர்மமும் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு எங்க முதலமைச்சரை பத்தி தவறா. அதுக்கு முன்னாடி கால் மேல காலங்களை போட தெரியாது. நீங்க தான் கத்துக்கிட்டீங்க. நீ இங்க பாரு 67க்கு இவரு மாட்டேன். இந்த ராஜராஜ சோழனுடைய சமாதியை பாத்தீங்களா? இன்னமும் ஒரு ஷீட்டை போட்டு வச்சு அதை பராமரிக்கல. இத்தனை வருஷமா அவங்க வந்து ஆட்சி நடத்தி அதுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி அவருடைய வரலாறு பெருமையெல்லாம் பேசல. ஆனா கலைஞரோட சமாதி போய் பாருங்களேன், எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணி எவ்வளவு வந்து பிரம்மாண்டமா எல்லா வேலையும் பார்த்து. ராஜராஜ சோழனுடைய சமாதி அது அல்ல. அது அப்படி ஏற்கனவே அவங்க வந்து அதை தொல்லியல் துறையில கண்டுபிடிச்சு இருப்போம். அப்படி எல்லாம் எந்த இடங்கிறதே யாருக்குமே தெரியாது. தொல்லியல் துறை இதுவரை கன்ஃபார்ம் பண்ணல. ஏதோ அந்த மக்கள் வந்து இந்த இடத்துல சமாதின்னு சொன்னாக்கா அது சமாதி ஆயிடாது கண்ணு, புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல உலகமே. இங்க பாருங்க, அந்த காலத்துல ராஜராஜ சோழனுக்கு 72ல உங்களுக்கு நினைவு, நீங்க 72ல பிறந்திருக்கவே மாட்டீங்க. 72ல ராஜராஜ சோழனுக்கு சிலை செஞ்சாரு கலைஞர் அவர்கள். அந்த சிலைய உள்ளுக்குள்ள வைக்கணும்,
தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள வைக்கணும் அப்படின்னதுக்கு வைக்கக்கூடாதுன்னு டெல்லி அரசு தடை உத்தரவு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் சரி அவர் முகத்துல அவரை பார்த்துட்டு கோயிலுக்குள்ள போட்டுட்டு அந்த வாசல்லையே கலைஞர் வச்சாரு. ஸோ அதனால கலைஞருடைய செயல்களையும் அவருடைய திறமைகளையும் தவறுதலாக சித்தரிக்கின்ற நீங்கள் எல்லாம் விளங்க மாட்டீங்க. வேற ஏதாவது கடைச்ச திமுக சாப கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. என்ன செஞ்சீங்க உருப்படியா அதை சொல்லுங்கனாக்கா அதெல்லாம் விட்டு சாபம் கொடுத்துக்கிட்டு